அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் மாண்பு மிகுந்த விருந்தாளி நம்மை விட்டு கடந்து செல்ல இன்னும் சில மணி நேரங்கள் மட்டும்தான் மீதி இருக்கிறது. புனித ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு கடப்பதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கின்றது. அடுத்ததாக நாம் சந்திக்க இருக்கும் பெருநாளை பற்றியும் அந்த பெருநாளின் மனித மாண்புகளை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் பேச இருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதம் வந்து கொண்டேதான் இருக்கும். அதில் எல்லாவற்றையும் நாம் இருப்போமா? அந்த எல்லா ரமலானையும் நாம் சந்திப்போமா? அல்லது வரக்கூடிய ரமலானில் எத்தனை ரமலானை நாம் சந்திக்க போகின்றோம் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். வல்ல ரஹ்மான் இடத்தில் நாம் இவ்வாறு துஆ செய்வோம். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை விசாலப்படுத்தி இன்னும் பல 100 ரமலான்களை சந்திப்பதற்கான நல்லதொரு தௌஃபீக்கினை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவாயாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதானி யஃப்ரஹுமா இதா அஃதர ஃபரிஹ பிஃத்ரிஹி வ இதா லகிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹி. நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் நோன்பாளி நோன்பு திறக்கும் நேரத்திலே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. நோன்பு திறக்கும் நேரத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு விதமான மகிழ்ச்சியை கொடுக்கிறான். இரண்டாவதாக சொன்னார்கள், தன்னுடைய ரப்பை சந்திக்கும் நேரத்திலே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. நம்முடைய ரப்பை சந்திக்க செல்கின்றோம் அல்லவா, ஒரு நாளைக்கு சந்திக்க செல்வோம். அந்த நேரத்திலே இந்த நோன்பாளிகளுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மகிழ்ச்சிகளை பற்றி சொன்னார்கள். முதல் மகிழ்ச்சி இருக்கின்றது, நோன்பாளி தன்னுடைய நோன்பை திறக்கும் நேரத்திலே மகிழ்ச்சி அடைகிறார். நாள் முழுக்க பசியும் தாகத்திலும் அனுபவித்த பிறகு இஃப்தாருடைய நேரத்திலே உணவு எடுத்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் தஆலா உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கின்றான். அதன் காரணமாக ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இந்த மகிழ்ச்சி இருக்கின்றதை ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கும் நேரத்திலும் ஏற்படும். அதே போன்று இந்த மாதம் முடிந்து கடைசி நாள் இருக்கலாம், அந்த நேரத்திலும் ஏற்படும். அந்த மகிழ்ச்சியை நாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே சந்திக்க போகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கும் இந்த மகிழ்ச்சியை நிரந்தரமாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விலே இந்த மகிழ்ச்சி தான் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய திருநாள். அந்த சந்தோஷத்தை தான் நாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சந்திக்க இருக்கின்றோம். இன்னொரு மகிழ்ச்சியை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் அல்லவா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, இன்னொரு மகிழ்ச்சி. ஒன்று நோன்பாளி நோன்பு திறக்கும் நேரத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி இருக்கின்றது, தன்னுடைய ரப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. உண்மையிலேயே மனிதன் அல்லாஹ்வை சந்திக்க செல்ல போகின்றான் என்று சொன்னால் பொதுவாக இந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி இருக்கின்றதே அது திடுக்கமான ஒரு நேரமாகும். பயத்திலும் ஒரு விதமான பதற்றத்திலும் மனிதன் இருப்பான். என்ன ஆக போகிறதோ, நாம் எங்கு செல்ல போகின்றோமோ, நம்முடைய வாழ்க்கை முடிய போகின்றதே என்று அந்த திடுக்கத்தில் இருக்கின்றான் அல்லவா, அந்த நேரத்திலே ரப்பல் ஆலமீன் நமக்கு மகிழ்ச்சி கொடுத்தார் இந்த நோன்பை கொண்டு. இதிலிருந்து நமக்கு புரிகிறது, இன்ஷா அல்லாஹ் நோன்பாளிகள் தன்னுடைய ரப்பை சந்திக்கும் அந்த கடைசி தருணம் மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்பதை நாம் இதிலிருந்து புரிய முடிகிறது. நோன்பாளிகளுக்கு எத்தனை பெரிய வாழ்க்கை! மனிதர்கள் எல்லாம் திடுக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே, ரப்பை சந்திக்கும் அந்த நேரத்திலே அடியான் மகிழ்ச்சி இருப்பான். எந்த அடியான் நோன்பு நோற்றானே, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி பசிகாலத்தை ஏற்றானே, அல்லாஹ்வுக்காக வேண்டி கஷ்டத்தை மேற்கொண்டானே, அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா மனிதனுடைய மரணத்துடைய நேரத்திலும் இந்த நோன்பை கொண்டு மகிழ்ச்சியை கொடுக்கின்றான் என்று சொன்னால் எத்தனை பெரிய வாக்கியம் என்பதை நாம் எல்லாம் புரிந்து. எனவே நம்முடைய ஆயுள் காலத்திலே நாம் சந்திக்கும் எந்த ஒரு ரமதானிலும் நாம் இன்ஷா அல்லாஹ் நோன்புகளை விட்டுவிடக்கூடாது. அதை மிகச்சரியாக நோக்க வேண்டும் என்பதை நாம் புரிய வேண்டும் சகோதரர்களே. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நாம் 2 பெருநாட்களை சந்திக்கிறோம்.
இஸ்லாமியர்கள் 2 பெருநாட்களை சந்திக்கிறோம். ஒன்று இருக்கின்றது ரமலானுடைய மாதம் முடிந்து ஷவ்வாலுடைய பிறை ஒன்றிலே சந்திக்கக்கூடிய ஈதுல் ஃபித்ர் ஆகும். இரண்டாவது பெருநாள் துல் ஹஜ் பிறை 10 சந்திக்கக்கூடிய ஹஜ் பெருநாளாக இருக்கின்றது. இந்த 2 பெருநாட்களுமே நம்மை நாம் மட்டுமே சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல. இந்த 2 பெருநாட்களுமே நம்மை சார்ந்தவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பிறகு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் நாம் சந்தோஷப்படுத்தி வைப்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த பெருநாட்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய இந்த பெருநாட்களுடைய பிரதானமான அமல்களே பிறருக்கு கொடுப்பதுதான். உலகத்திலேயே பிறருக்கு கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி என்று சொன்ன ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். கொடுப்பதில் தான் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கின்றது, கொடுப்பதில் தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கின்றது, கொடுப்பதில் தான் உங்களுடைய பெருநாள் என்று சொன்ன ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். யாருக்கும் எந்த துன்பத்தையும் நாம் கொடுக்க மாட்டோம். பெருநாட்களிலே நாமும் சந்தோஷமாக இருக்குவோம், பிறரையும் நாம் சந்தோஷப்படுத்தி வைப்போம். எனவே இந்த நோன்பின் மூலமாக, இந்த பெருநாட்களின் மூலமாக நாம் பெறக்கூடிய மிக பிரதானமான ஒரு விஷயம் இருக்கிறது, கொடுப்பதுதான். இந்த 2 பெருநாட்களிலுமே கொடுப்பதை தான் நாம் அதிமுக்கிய அமலாக வைத்திருக்கிறோம். நோன்பு பெருநாளிலே நாம் கடமையான ஜக்காத்தை நிறைவேற்றுகின்றோம், தான தர்மங்களை கொடுக்கின்றோம், உபரியான நிறைய தான தர்மங்களை எல்லோருக்கும் வழங்குகின்றோம். அதே போன்று ஈதுல் ஃபித்ர் அன்று சதகத்துல் ஃபித்ரை நாம் நிறைவேற்றுகிறோம். எல்லாமே கொடுப்பதை பிரதானமாக கொண்டதுதான். கொடுப்பதுதான். பிறருக்கு என்ன செய்துங்க? கொடுப்பதை பிரதானமாக ஆக்கி வைத்திருக்கிறது இஸ்லாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பின் மூலமாக இறை அச்சத்தை பெறலாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல் உங்களின் மீது நோன்பு கடமையாக இருக்கின்றது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக மாறலாம், தக்வாதாரிகளாக மாறலாம். இறை அச்சத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை நமக்கு காரணமாக ஆக்கியிருக்கிறார். இறை அச்சம்தான் மனிதனை அல்லாஹ்வுடன் நெருக்கமாக்கி வைக்கும் செயலாகும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. உங்களிலே யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, எந்த வம்சத்தாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா? உங்களிலே உள்ளட்சம் உடையவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்கள். உலகத்தில் நாம் பல விஷயங்கள் கண்ணியம் தேடலாம், எனக்கு அதை கொண்டு கண்ணியம் கிடைத்தது, இதை கொண்டு கண்ணியம் கிடைக்கின்றது என்பதாக. ஆனால் அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் என்பது இறை அச்சத்தை கொண்டு மட்டும்தான். இன்ன ஆக்கிரமக்கும் இன்தல்லாஹி அக்பர் என்பதாக அல்லாஹ் தஆலா தீர்க்கமாக சொல்லி, எதை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற முடியாது? இறை அச்சம். ஏன் இறை அச்சத்திற்கு மட்டுமல்ல இந்த அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த இறை அச்சம் தான் ஒட்டுமொத்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களை உள்ளடக்கி. இறை அச்சம் மட்டும் ஒரு மனிதனுக்கு மிக சரியாக இருக்குமே ஆனால் ஒரு மனிதன் அவன் சரியான பாதையில் செல்வான், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான், அவன் தொழிலிலே மிக கண்ணும் கருத்துமாக இருப்பான், மிக சரியாக எடை போடுவான், மிக சரியாக நடப்பான், யாரையும் ஏமாற்ற மாட்டான், யாரிடத்திலும் பறிப்பதற்காக முயற்சி செய்ய மாட்டான், யாரும் அநியாயம் செய்ய மாட்டான், தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் மிக நீதமாக நடப்பான், பிள்ளைகளிடத்தில் நீதமாக நடப்பான் என சொல்லிக்கொண்டே செல்லலாம். எனவே இறை அச்சம் மட்டும் ஒரு மனிதனுக்கு வந்துவிடுமையானால் அவன் எல்லா விதமான நல்ல அமல்களை உள்ள பெற்றவனாக அவன் மாறுவான். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த நோன்பை கொண்டு வெறுமன ஒரே ஒரு வார்த்தையை தக்வா என்று சொல்லுகின்றானே, அந்த இறை அச்சம் பல்வேறு விதமான அம்சங்களை உள்ளடக்கியதுதான் இந்த இறை அச்சம். இறை அச்சம் மட்டும் ஒருவனுக்கு வந்துவிடுமையானால் அவன் எல்லா விதமான அம்சங்களை பெற்றவனாக ஆகிவிடுவான். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இந்த நோன்பின் மூலமாக இறை அச்சத்தை பெறலாம் என்பதாக, நீங்கள் தக்வாவுடையவர்களாக மாறலாம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரியவர்களே, தக்வாவை வைத்து அல்லாஹ் தஆலா இன்னொரு பிரதானமான விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா நோன்பில் உள்ளடக்கி இருக்கின்றான். அதுதான் பிறருடைய பசி தாகங்களை உணர்வு. பசி என்றால் என்ன வழி? பசி ஏற்பட்டால் என்ன வழி ஏற்படும், தாகம் ஏற்பட்டால் என்ன வழி ஏற்படும், எத்தனை பெரிய கஷ்டம் ஏற்படும் என்பதை மனிதன் இந்த நோன்பின் மூலமாக உணர வைக்கின்றான்.
உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் இரவு நேரங்களிலே பசியாக தூங்குகின்றதாக நாம் இந்த கணக்கீடுகளில் பார்க்கின்றோம். நிறைய மனிதர்கள் ஒருவேளை உணவை மட்டும்தான் உண்ணுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நிறைய பேருக்கு அவர்களுக்கு சரியான 3 உணவை உண்ணுவதே இல்லை என்பதாக நாம் கணக்குகளிலே பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பசி என்பது மிக கொடுமையான விஷயம். எனவே அந்த ஏழைகளுடைய பசி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதரையும் உணர வைக்கின்றார். உணர வைத்து பிறகு நாம் இந்த பசியை உணர்ந்த மனிதன் அந்த பசி உள்ளவர்களுக்கு நாம் பசியை போக்க வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தனக்கு கொடுத்த பொருளை நாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? முஸ்லிம்களுக்கு நீங்கள் 2.5% கணக்கிட்டு என்ன செய்யுங்கள்? உங்களுடைய பொருட்களிலே கணக்கிட்டு நீங்கள் ஸகாத்தாக கொடுங்கள் என்று சொன்ன ரப்பல் ஆலமீன் உலக மக்கள் அனைவர்களுக்கும் நீங்கள் மதம் பாராமல் ஜாதி பாராமல் நீங்கள் உபரியான தான தர்மங்களை உங்களுடைய செல்வத்திலிருந்து கணக்கில்லாமல் கொடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாகவும் சொல்லுங்கள். ஜகாத்திற்கு கணக்கு பார்க்க சொன்னால் மிகச் சரியாக கணக்கிட்டு நீங்கள் முஸ்லிம்களுக்கு கொடுங்கள். உலக சமூகத்திற்கு இன்னும், அதாவது பசி உள்ளவர்கள் மதம் பார்க்கக்கூடாது, கஷ்டப்படுபவர்களை நாம் மதமாக பார்க்கக்கூடாது, அவர்களை இனமாக பார்க்கக்கூடாது, மனிதனாக பார்க்க வேண்டும் என்ற அந்த கண்ணோட்டத்தையும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. எப்படி ஜகாத்தை முஸ்லிம்களுக்கு கொடுக்க சொன்ன ரப்பல் ஆலமீன் இன்னொரு விஷயத்தை வைத்திருக்கின்றான், உபரியான தான தர்மங்கள். இது நீங்கள் யாரெல்லாம் உங்களுடைய பார்வையில் படுகின்றார்களோ, கஷ்டப்படுகின்றார்களோ, உணவிற்கு சிரமப்படுகின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த நம்முடைய 2 பெருநாட்களுமே நமக்கு சொல்லும் பாடம், நாமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக அற்புதமாக நமக்கு மனித நேயத்தை போதிக்கின்றது சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நாம் பெருநாளை சந்திக்க இருக்கின்றோம். ஈதுல் ஃபித்ர் என்ற பெருநாளை சந்திக்க இருக்கின்றோம். இதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கின்றது. அதுதான் ஸதகத்துல் ஃபித்ர் என்ற அமலாகும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸதகத்துல் ஃபித்ர் இருக்கின்றது, அது அடியான் செய்யக்கூடிய நோன்பு வைத்த அந்த அடியார்கள் தங்களுடைய நோன்பிலே ஏற்பட்ட பிழைகளுக்கு, தேவையில்லாத விஷயங்களுக்கு அவைகள் ஒரு போதுமானதாக இருக்கின்றது. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத்துல் ஃபித்ரி துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வல் ரஃபஸி வ துஅனத்தன் லில் மசாகி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரலாறு ஆக்கப்பட்டிருக்கின்றது ஜகாத்துல் ஃபித்ர் என்பது அது நோன்பாளிகளுடைய அந்த நோன்பிலே ஏற்பட்ட சிறுபாவங்கள், தேவையில்லாத விஷயங்களுக்கு பரிகாரமாக இருக்கின்றது. அடுத்து சொன்னார்கள், அந்த ஜகாத்துல் ஃபித்ர் அந்த தானியங்கள் இருக்கின்றதே அவைகள் துஅனத்தன் லில் மசாகி, மிஸ்கீன்களுக்கு அது உணவாக இருக்கின்றது என்பதாக மிக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இந்த ஸதகத்துல் ஃபித்ரை நாம் எப்பொழுது கொடுக்க வேண்டும் சொன்னால், ஈதுகாவிற்கு செல்வதற்கு முன்பாகவே கொடுத்துவிட வேண்டும். ஈதுகாவிற்கு சென்றுவிட்டு வந்த பிறகு யாராவது கொடுத்தால் அது சாதாரணமான தர்மமாகத்தான் ஆகும், தவிர அவருடைய கடமையை பூர்த்தியாகாது. எனவே நாம் ஈதுகாவிற்கு செல்வதற்கு முன்பாகவே இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபித்ரை கொடுத்து விட வேண்டும். சரி, யார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அன்றைய நாளிலே அவருடைய தேவைக்கு போக மீதமுள்ள பணத்தை யார் வைத்திருக்கின்றாரோ அவர்கள் என்ன செய்யுங்க, ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது கட்டாயமாக இருக்கின்றது. மேல் மிச்சமாக உள்ள அந்த தொகைக்கு அவர் என்ன செய்யுங்க, ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க வேண்டும், தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்ய கொடுக்க வேண்டும். பிள்ளை ஒருவேளை வயது வந்தவர்களாக இருந்தால், அவர் சம்பாதிக்கிறவர்களாக இருந்தால் என்ன செய்வார்கள், பிள்ளைகள் தங்களுக்கு தாங்களே கொடுத்துக் கொள்வார்கள். அன்றைய தினத்திலே பிறந்த, சூரியன் உதயமாவதற்கு முன்னால் பிறந்த அந்த குழந்தைக்கும் என்ன செய்யணும், ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பது கட்டாயமாக இருக்கின்றது. அந்த பொறுப்பாளிகளுக்கு அளவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது, பல்வேறு விதமான அளவுகள். ஹனஃபி மذஹபின்படி 1 கிலோ 633 கிராம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது ஒரு தோராயம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சா என்பதாக சொல்வார்கள். அந்த சாயை கணக்கிடுவதில் ஏற்பட்ட இந்த ஒரு கருத்து வேற்றுமை இல்லாம தவிர, நீங்கள் சொல்லப்பட்ட அளவில்தான் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் கட்டாயமல்ல. நீங்கள் நாடினால் 2 கிலோ தாராளமாக கொடுக்கலாம், 3 கிலோ தாராளமாக கொடுக்கலாம். நாம் நம்முடைய
இதை விட குறைத்து விடக்கூடாது. அதாவது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு வாணியத்தியாக ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்காவது என்ன செய்யணுங்க கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அளவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹனஃபி மதஹபிலே 1 கிலோ 633 கிராம். இதனுடைய கிரயமாக கிட்டத்தட்ட என்ன செய்யலாங்க ஒரு 110 ரூபாய் அல்லது 100 ரூபாயாக என்ன செய்யலாங்க கொடுத்து விடலாம். ஷாஃபி மதஹபிலே 2 கிலோ 400 கிராம் வெறும் தானியமாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும். கிரயம் என்பது இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் ஜகாத்துல் ஃபித்ரை ஈத்காவிற்கு செல்வதற்கு முன்பாக கொடுத்து விட வேண்டும். பெருநாளின் சுன்னத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்தன்று நமக்காக செய்து காண்பித்த நமக்கு சொல்லிய இந்த சுன்னத்துகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதிகாலையிலே எழுதும். அதிகாலையிலே எழுந்து என்ன செய்யுங்க சுத்தமான ஆடைகள் நம்மிடத்துல இருக்கக்கூடிய சுத்தமான ஆடைகளை எடுத்து என்ன செய்யணுங்க போடுவது. புதிய ஆடையாக இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம என்ன செய்யணுங்க நிறைய பேர் புத்தாடை தான் உடுத்துகின்றோம். ஆனால் புத்தாடை தான் உடுத்த வேண்டும் என்பதில் இருப்பதிலே சுத்தமான நல்ல ஆடைகளை உடுத்துவது சுன்னத்தாக இருக்கின்றது. அதிகாலையிலே எழுவது, குளிப்பது, சுத்தமான ஆடைகளை அணிவது, அத்தர் பூசிக்கொள்வது. அதே போன்று ஈத்காவிற்கு செல்வதற்கு முன்பாக ஏதோ சில இனிப்பு வகைகளை பேரித்த பழங்களை என்ன செய்யலாம் சாப்பிட்டு விட்டு செல்லலாம். இந்த ஒரு விஷயம் நாம் புரிய வேண்டும். ஹஜ் பெருநாளிலே நாம் என்ன செய்வோம் எதையும் சாப்பிடாமல் செல்வோம். ஆனால் இங்கு நோன்பு பெருநாளிலே நாம் என்ன செய்யறது சில பேரிச்சம்பழங்களை அல்லது சில இனிப்பு வகைகளை சாப்பிட்டு விட்டு செல்வது சுன்னத்தாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு பாதை வழியாக செல்வது, திரும்பி வரும் பொழுது மற்றொரு மாற்று பாதை வழியாக வருவது, ஈத்காவிற்கு சென்று தொழுவது சுன்னத்தாக இருக்கிறது. ஈத்காவிற்கு சென்று கொள்வது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஈத்காவிற்கு சென்று நாம் தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்று அனைத்து சமூக மக்களிடத்தும் நம்முடைய அன்பை பரிமாறுவது, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது, எல்லோருக்கும் அன்பளிப்புகள் முடிந்தால் வாழ்த்துக்கள் அன்பளிப்புகளை சொல்வது, சொந்த பந்தங்களுடன் உரையாடுவது, அவர்களை என்ன செய்வது நம்முடைய உறவை மேம்படுத்திக் கொள்வது, ஈத்காவில் சந்திக்கக்கூடிய அனைவருடன் என்ன செய்யுங்க நம்முடைய பழைய பங்காளி வகையாளி எல்லோரையும் என்ன செய்யுங்க சந்தித்து முசாஃபா செய்து நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே ஒன்றும் இல்லை என்பதை என்ன செய்யுங்க அதன் மூலமாக நாம் என்ன செய்யுங்க வெளிப்படுத்தி புத்துணர்வு உள்ள புதிய முஸ்லிம்களாக நாம் என்ன செய்யுங்க அல்லாஹ்வுக்கு பிரியமான முஸ்லிம்களாக ஈத்காவை விட்டு வெளியே வர வேண்டும். வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.